அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெறுகிறார் சுக்கிரன். சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் ஜனவரி 29ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை உச்சபலத்தில் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வரப்போகிறார் சுக்கிரன். எனவே இந்த 4 மாதத்தில் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன, அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களின் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். அவர் மிக வலுவாக உச்சம் பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறார். பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் அபரிவிதமான நன்மை கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் செயல்படக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதனின் நட்பு கிரகமான சுக்கிரன். அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய யோகம் என்பது மனித வாழ்வையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். எனவே அவர் பொதுவாகவே மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து விலகி 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் 10இல் உச்சம் பெறுவது பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்பை உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெறும்போதும் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். பொதுவாகவே சுக்கிரன் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களை தவிர மற்ற இடங்களில் நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுப்பார். அதிலும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதன் மூலம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் உச்சம் பெறும் தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி அமைவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் சிரமம் குறைவதோடு திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் நிறைவு செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் எளிதில் உங்களை வந்து சேரும் என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம்
நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடை தாமதத்தை மட்டும் சந்தித்து வரக்கூடிய திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதத்தை அதிகமாக சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியான சௌகரியங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. முடியாது என்று இருந்த காரியங்களை கூட மிக சிறப்பாக உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை களைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட இந்த தருணத்தில் எளிதில் கடந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தனலாபத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு தடை நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தருணத்துல மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் விளக்குவதற்கான நல்ல யோகம் உண்டு. விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாமல் இருந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக நிறைவாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த பாதைகளை நோக்கி பயணிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் உச்சபட்ச நன்மை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை கூட இந்த தருணத்தில் முழுமையாக களைந்து நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய சிரமம் தடை இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி நிறைவாக மாறுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.